ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபியான கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 2 விதமான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன்று பூரண கொழுக்கட்டை, இன்னொன்று பிடி கொழுக்கட்டை. ரெண்டுமே நான் கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ண போகிறேன். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு ஒன் பை ஒன்னாக வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பூரண கொழுக்கட்டை. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு அகலமான பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு அப்படி இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு நல்லா வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நான் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்து பண்ணும்போது கொழுக்கட்டை நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் சேர்த்த உப்பு, சர்க்கரை எல்லாமே மாவோட ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து கூட நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரண்டியாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா தண்ணி அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு நீங்கள் எடுக்கிற அரிசி மாவை பொறுத்து 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அடுத்து பூரணம் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன். அதை கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. எள் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அடுத்து இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ரெண்டையும் வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை மூடி நல்லா ஃபைன் பவுடராக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து கூட 2 ஏலக்காய் வாசனைக்காக ஆட் பண்ணுறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணுறேன். வெல்லம் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லத்தில் அழுக்கு தூசி எதுவுமே இல்லை. உங்களோட வெல்லத்தில் அழுக்கு தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு இட்லி கொப்பரையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மேலே இட்லி தட்டு வச்சுக்கோங்க. அது மேலே நான் ஒரு வாழை இலையை வைக்கிறேன். அடுத்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கையில் ஒட்டாமல் வரும். இந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான மாவை பிசைஞ்சிக்கோங்க. இது மாதிரி 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு நல்லா பிசையும் போது உங்கள் கொழுக்கட்டை வெடிப்பு இல்லாமல் கிடைக்கும். அடுத்து நான் ஒரு அச்சு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. மாவு உள்ளே வச்சுட்டு உங்கள் கட்டை விரல் இல்லாட்டி ஆள்காட்டி விரல் இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. உள்ளே ஒரு ஹோல்ஸ் மாதிரி பண்ணணும். இப்போ இதில் கொஞ்சமாக பூரணம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பூரணம் வச்சுட்டு மேலே கொஞ்சமாக மாவு எடுத்து மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. அடுத்து நான் இன்னொரு அச்சுலையும் செய்கிறேன். இந்த அச்சுலையும் 2 பக்கமும் அதே மாதிரி மாவு எடுத்து வச்சுக்கோங்க.
இந்த பக்கம் கொஞ்சம் மாவு, அந்த பக்கம் கொஞ்சம் மாவு வச்சு கட்டை விரலால் இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நடுவில் கொஞ்சமாக பூரணம் வச்சு நல்லா மூடி வச்சுக்கோங்க. நல்லா மூடிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை வாழை இலையை வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இது மாதிரி வாழை இலையில் வச்சு வேக வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படின்னா துணியில் வச்சு கூட வேக வச்சுக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சா போதும், நல்லாவே வெந்துடும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கொழுக்கட்டையை பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் முதல்ல தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு அகலமான பவுலில் 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் நீங்கள் 1/2 கப் அளவுக்கு சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் நான் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 3 ஏலக்காயை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்துக்கிறதுனால அதிகமாக தண்ணி தேவைப்படாது, கொஞ்சமாக தான் தேவைப்படும். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இது கரைய உங்களுக்கு லிக்விடாக ஆகும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாட்டு சர்க்கரை நல்லா கரையும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து பண்ணும்போது கொழுக்கட்டையோட வாசனை நல்லாயிருக்கும். நீங்கள் மாவு பிசைறதுக்கு முன்னாடி கூட நெய் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி லாஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. ஏன்னா ஹீட்டாக இருக்கும், நம்ம கை வச்சு மாவை மிக்ஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் ஆறுற வரைக்கும் நல்லா இதை மூடி வச்சுருங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் நல்லா அந்த ஹீட்லேயே மாவு நல்லா வெந்துடும். அடுத்து கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. நல்லா ஒரு தடவை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி உருண்டையாக உருட்டிக்கங்க. இந்த மாதிரி அழுத்தி கொழுக்கட்டையாக ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் கொழுக்கட்டையாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னொரு கொழுக்கட்டையும் செஞ்சு காட்டுறேன். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் ஒட்டிக்கும், கொழுக்கட்டை செய்ய வராது. அந்த மாதிரி ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டையாக செஞ்சுக்கோங்க. ஆனால் அப்படி செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இட்லி தட்டை வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். மேலே நான் ஒரு இலை போட்டுக்கிறேன். இலையில் குக் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் அதில் எடுத்து வச்சிடலாம். எல்லா கொழுக்கட்டையும் இதே மாதிரி ஒரே ஷேப்பில் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நமக்கு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.
இந்த 2 விதமான கொழுக்கட்டை ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.